Hello, welcome to part 2 of chapter 2 of strategic management CA intermediate. So இங்கே வந்து issues to consider for strategic analysis. நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, ஓகே, உங்களை நீங்களே அப்படியே உள்ளார பார்த்துக்கிறீங்க, அப்புறம் வெளியில் சுற்றி பார்க்குறீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும். இன்னொன்று வந்து நம்ம டிசிஷன் பண்ணுறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிஇஓ, இப்போது பிரதாப்ன்ற ஒரு சிஇஓவை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறீங்கன்னா அவரை நீங்கள் வந்து ஒரு பிளிங்கிட்டு ஜெப்டோ அந்த மாதிரி வந்து குவிக் காமர்ஸ் இருக்குல்ல, லைக் நான் ஆர்டர் பண்ணுவேன் எனக்கு 10வது நிமிஷம் வீட்டில் இருக்கணும், அதுதான் குவிக்கான காமர்ஸ். அமேசானா 2 நாள் ஆகும், இது குவிக்கான காமர்ஸ் டக்குன்னு 10 மினிட்ஸில் வந்துடும். இப்போ அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் இவர் கொண்டு போய் சிஓ உட்கார வச்சிங்கன்னா, ஒரு எம்டிசிஓ உட்கார வச்சிங்கன்னா இவர் எப்படி திங்க் பண்ணுவாருன்றது டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் இருக்கும். ஏன்னா அந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்டோட ப்ரைஸிங்கில் உங்களால் பெருசாக எந்த ஆணையும் காட்ட முடியாது. ஏன்னு சொல்லிடுறேன், ஏன்னா அங்கே வந்து நீங்கள் மொபைலை விற்க போகிறீங்க, இல்லைனா ஒரு ஹெட்செட்டை விற்க போகிறீங்க, இல்லை ஒரு கொத்தமல்லி கட்டு கருவேப்பிலை தான் விற்க போகிறீங்க பிளிங்கிட்டில் ஜெப்டோவில். இப்போ அங்கே போய் ப்ரைஸில் ஒன்றும் பெரிய வேரியேஷன் பண்ண முடியும், எல்லோரும் ஒரே மாதிரி மார்க்கப் தான் வச்சுருப்பாங்க. அங்கே நீங்கள் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா, ஆர்டர் பண்ண 10th மினிட் டெலிவரி, ஆர்டர் பண்ண 20th மினிட் டெலிவரி, கரெக்டாக குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது கரெக்டான ஸ்டோரேஜில் வச்சு கொண்டு போய் ஐஸ்கிரீமை மில்க் ஷேக்காக மாற்றி கொண்டு போய் டெலிவரி கொடுக்கக்கூடாது. ஓகே, ஐஸ்கிரீமாக டெலிவரி கொடுக்கணும். அப்போ ஒரே பர்சன் தான் ஸ்ட்ராட்டஜியை வந்து டிவைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒன்று ஒன்று ஸ்பெஷல். இப்போ மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொபைல் கம்பெனி எதில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், பர்ஃபார்மன்ஸு, ஃபெசிலிட்டிஸு, ஃபீச்சர்ஸ், அது இதுன்னு இருக்கும். இப்போ ஒரு மொபைல் வாங்கும்போது மக்கள் வந்து 10,000 20,000 இல்லை 40,000 50,000 கொடுத்து கூட மொபைல் வாங்குவாங்க. அங்கே ப்ரைஸ் இஸ் நாட் அ பிக் டீல். ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சிலையுமே அவ்வளோ கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. பிளிங்கிட் ஜெப்டோ மாதிரியான இடங்களில் வந்து நீங்கள் வாங்குகிற பொருள் குவாலிட்டியாக வீடு வந்து சேரணும், அதுதான். இப்போ அதே மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய செக்டர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து லேக்ஸ் கணக்கில் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அங்கே உங்களுக்கு என்ன வேணும்னா குவாலிட்டி. கன்ஸ்ட்ரக்ஷன்னா ட்ரஸ்ட்டு, அங்கே இருக்கிற குவாலிட்டி, பில்டிங்கோட குவாலிட்டி, அது இத்தனை வருஷத்துக்கு வரும், லைக் அந்த மாதிரி ட்ரஸ்ட்டில் தான் அது மூவ் ஆகும். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்குமே கீ காம்பனண்ட்டுன்னு ஒன்று இருக்குப்பா, ஓகேவா? அது வந்து அவ்வளோ அழகாக டிஃபர் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஒரு கிராசரி ஷாப்னா அதுக்கு ஒரு மாதிரி கீ ஃபேக்டர் இருக்கும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸாக, அப்போ இவங்க எத்தனை வருஷமாக பிஸ்னஸில் இருக்காங்க, இவங்களோட இன்ஜினியர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்காங்க, இவங்க என்னென்ன மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாத்தையும் டீல் பண்ணுறாங்க, நமக்கு பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ரேட்டுக்கு கட்டித்தராங்க, என்ன ஏது எல்லாத்தையுமே நம்ம நோண்டுவோம்ல. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சிஓவாக இருந்து ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் ஃபார்முலேட் பண்ணுறதும் டிஃப்ரெண்ட்டு. இதுவே நீங்கள் வந்து ஒரு சிம் கார்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம் கார்டு டெலிவரிக்கு போயிருக்கீங்க, இல்லை சிம் கார்டு இஷ்யூ பண்ணுற கம்பெனி டெலிகம்யூனிகேஷன்ஸ்னால் அங்கே வேறு மாதிரி. ஒரு இடத்துல காஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் செக்ஷனுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்மல் கன்சியூமர்ஸு ஒரு 200-300 கொடுத்து வாங்குவாங்க ஐஸ்கிரீம், அவ்வளோதானே தவிர நீங்கள் அப்படியே ஒரு சின்னோண்டு டப்பு, ஒரு குட்டி டப்பு வச்சுருப்பீங்க, அந்த டப்பை போய் நீங்கள் 1200 சொன்னால் நோபடி வில் பை ஹியர். ஸோ பாஸ்கின் அண்ட் ராபின்ஸ் ஷோரூம் இருக்கும், நீங்கள் அங்கே உள்ளே போய்ட்டு சும்மா பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான். விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணலாம் பாஸ்கின் ராபின்ஸில். ஐபேக்கோவே நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லக்ஸுரி தான். பட் இப்போ நமக்கு வந்து அஃபோர்டபுள்னால் என்னது, அஃபோர்டபுள்னால் வி ஹேவ் திஸ் டெய்ரி டே ஆர் அருண் ஐஸ்கிரீம்ஸ் ஆர் குவாலிட்டி வால்ஸ், இதெல்லாம் தான். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு சில ப்ராடக்ட்ஸ், ஐஸ்கிரீம் மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து காஸ்ட் சென்சிட்டிவ், மக்கள் வந்து ஓவர் ப்ரைஸியாக இருந்தால் வாங்க மாட்டாங்க. ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் இஸ் நாட் அ கன்சிடரேஷன், பீப்புள் வாண்ட் அ ட்ரஸ்ட், அதுதான் கீ காம்பனண்ட்டு. அதே மாதிரி வந்து இப்போது நீங்கள் பிளிங்கிட்டு ஜெப்டோ மாதிரி குவிக் காமர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே டைமு, அப்புறம் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் டெலிவர்டு எந்த அளவுக்கு இருக்குது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஆப் டிசைன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஆப்போட யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லையா. ஸோ நீங்கள் ஆப் க்ரியேஷன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஆப் க்ரியேஷனில் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பண்ணி தரீங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே அனாலிசிஸ் ஒவ்வொரு மாதிரி பண்ணணும்ப்பா, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வரும். நீங்கள் ஒரு செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் நடத்துகிறீங்க, A to B மாதிரி. அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் என்வரன்மெண்ட்டை படிக்கிறதும் உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதும் எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருக்கணுமோ அதே பெர்ஸ்பெக்டிவை வச்சு நீங்கள் ஒரு மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை எழுத முடியாது. ஸோ நீங்கள் A to Bயோட சிஇஓவாக இருக்கீங்கன்னா அங்கே உங்களோட ஸ்ட்ராட்டஜிக், உங்களோட அந்த பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கணும். பிகாஸ் ஹியர் யூ ஆர் கோயிங் டு டீல் வித் பீப்புள், யூ ஆர் கோயிங் டு டீல் வித் ஃபுட்டு, அதுக்கு FSSAI நம்பர்லேருந்து அதுக்கு ஃபுட் சேஃப்டிலேருந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட். இன்னொரு சைடு நீங்கள் வந்து மொபைல் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் ஒரு மொபைல் சேல்ஸில் இருக்கீங்கன்னா அங்கே ஒரு OnePlus அப்படி இருக்குல்ல, ரெட்மி இருக்குன்னா அதை நீங்கள் எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறீங்க, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். அப்போ அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னா, you have a lot of issues when you consider the strategic analysis. Point number 1, it evolves over a period of time. 1924ல MTR ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி MTR வந்து மில்க் ஷேக்ஸ் இருக்குது, ரெடி டு ஈட் ஐட்டம்ஸ் இருக்குது,
சில்ட் ஐட்டம்ஸ் இருக்குது, யூ ஹேவ் திஸ் மசாலா பொடிஸ் அண்ட் ஸ்பைசஸ் இருக்குது, எவ்வளவோ இருக்குல்ல. ஸோ இந்த எம்டிஆர் ஹோட்டலில் இருந்தது, அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருந்து இன்றைக்கி ரெடி டு இட் ரவா இட்லி மிக்ஸுக்கு அவங்க ஒரு நாளில் ஒன்றும் வரல, ஒரு வருஷத்தில் வரல. இட் ஹஸ் டேக்கன் 100 years ஆஃப் டைம் ஸ்பேன். அவ்வளோ பெரிய ப்ரோட்ராக்ஷன் ஆஃப் டைம் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு அந்த சேஞ்ச் நடக்கிறதுக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறதுமே கூட நம்ம எந்த பிஸ்னஸ் செக்ஷனில் இருக்கணும், என்ன பண்ணணும், இது எல்லாமே கூட இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். அந்த டைம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் யூ வில் பி ஏபிள் டு டூ இட் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஸ்ட்ராட்டஜி இவால்வ்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் வந்து தேர் டாக்கிங் அபவுட் பேலன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல். அப்போ எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு லைக் ஹவு டு யூ கால், நீங்கள் எந்த அளவுக்கு அதை கொராபரேட் பண்ணணும்னா உங்களோட இன்டர்னல் ப்ளஸ் அண்ட் மைனஸ் உங்களுக்கு நல்லா தெரியணும், ப்ளஸ் எக்ஸ்டர்னலும் நல்லா தெரியணும். ஆனால் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸில் எந்த ஃபீச்சருக்கு நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது உங்களோட பிஸ்னஸை பொறுத்து இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் எந்த செக்ஷன் ஆஃப் தி பிஸ்னஸில் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து யூஆர் தி என்ன சொல்கிறது, தட் ஃபிஷ்ஷு, மட்டன், சிக்கன், ஆல் தீஸ் மீட் வந்து ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா, ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல. அந்த மாதிரி ஷாப்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன், அந்த லிஷியஸ் ஆப்பெல்லாம் இருக்கும், தட் வேர் யூ வில் பை தோஸ் திங்ஸ். அந்த மாதிரி செக்ஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா அங்கே உங்களோட காம்படிஷன் என்ன, பீப்புள் வந்து அவங்களோட ப்ரைஸ் அஃபோர்டபிலிட்டி என்ன, வாட் ஆர் தி எக்ஸ்பெக்டிங், ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபீச்சர்ஸை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி அது ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வரதுமே இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன், இதில் வந்து லிமிடேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஓகே, இட்ஸ் வே பியாண்ட், பிகாஸ் ஹியர் when you're practicing the strategic analysis ஒரு ரீசனபிளாக கரெக்டாக ஓகே எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ் 50%, இன்டர்னல் அனாலிசிஸ் 50% கரெக்டாக போட்டு பர்ஃபெக்டாக உங்களால் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணவே முடியாது. எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் உள்ளே கொண்டு வரணும், எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் த இன்டர்னல் கம்பெனி அதை நீங்கள் வந்து கொண்டு வந்து உள்ளே சேர்த்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை மெயின்டைன் பண்ணணுங்கிறது there is no perfect ஃபார்முலான்னு எதுவும் கிடையாது. யூ ரியலி ஹாவ் டு டேக் சம் பெட் தான். ஃபைனலி ரிஸ்க் வந்து நிறைய இருக்குப்பா. ஏன்னா ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பஞ்சமே கிடையாது பிஸ்னஸில். ஓகேவா, பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 ஜூஸ் கடை பக்கத்தில் இருக்கும். ஒரு ஜூஸ் கடை வந்து ப்ராமினெண்ட்டான பிளேஸில் இருக்கும், அழகாக அந்த கரெக்டாக அந்த கர்வில் இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது கார்னர் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், ஆனால் அங்கே கூட்டமே இருக்காது. ஆனால் நீங்கள் மிடில் ஆஃப் த ஸ்ட்ரீட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஜூஸ் போட்டிருப்பாங்க, பக்கத்தில் பஜ்ஜி கடை, டீ கடைலாம் இருக்கும், அங்கே பார்த்தா கூட்டம் அள்ளும். எதனால் ஒரு இடத்துல மட்டும் அவ்வளோ கூட்டம் இருக்கும், ஒரு கூட்டம் இல்லைன்னு நம்மளால் அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். ஸோ லொக்கேஷன் பிரச்சனையா, நான் லொக்கேஷன் கரெக்டாக இருக்கும் தானே இதை சூஸ் பண்ணேன், ஆனால் ஏன் லொக்கேஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இல்லை நான் உள்ளே வந்து செஃப்பாக நான் தூக்கிட்டு வந்து போடணுன்னு தானே பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லேருந்து செஃப்பெல்லாம் நான் ரெக்ரூட் பண்ணி என்னோடய ரெஸ்டாரண்ட்டுக்கு கொண்டு வந்தேன், ஆனால் ஏன் இவங்களோட டேஸ்ட் வந்து என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்கல, ஆனால் அந்த பஜ்ஜி கடையில் இருக்கிற மாஸ்டர் போடுற பஜ்ஜி எல்லாருக்கும் பிடிக்குது. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் இஸ் ஆல்வேஸ் தேர். லொக்கேஷனில் ரிஸ்க் வருமா, இல்லை உங்களோட சேல்ஸோட ப்ரொமோஷனில் ரிஸ்க் வருமா. நான் சொன்ன மாதிரி வேலைக்கு சேர்ந்தவங்க எல்லோரும் வேலையை விட்டு போயிட்டே இருக்காங்க, உடனே அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு, ரொட்டீன் ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றாரு, ரிட்டர்ன்ஸ் ஆன் டேலண்ட்டுன்னு. அப்போ என்ன ஆகுது, யார் நிறைய சேல்ஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு சேல் பண்ணுற ப்ராடக்ட்டோட ப்ராஃபிட்டில் 10% அவங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா 1 year என் கூட ஒர்க் பண்ணால் தான் உண்டு அப்படின்னும் போது யாருமே இந்த வேலையை விட்டு வெளில போக மாட்டாங்க. இங்கே 1 year இருந்தால் ஏதோ ஒரு ப்ளஸ் இருக்குன்ற நம்பிக்கையில் பீப்புள் ஆர் நாட் மூவிங் அவுட் ஆஃப் ஹிஸ் கம்பெனி. ஸோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்லலை, பட் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு எல்லாருக்கும் ஒரு 100% கரெக்டாலாம் தெரியாது. ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ ரிஸ்க். நீங்கள் ஒன்று நினச்சி பண்ணுவீங்க, அது ஒன்று நினச்சி பேக் ஃபயர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ரிஸ்க் அண்ட் இன்டர்னல் ரிஸ்க். எக்ஸ்டர்னல் ரிஸ்க்னால் என்னென்னா, நீங்கள் அனலைஸ் பண்ணுற ப்ராசஸில் வெளியில் இருக்கிற விஷயங்களை கிரகிச்சிக்கிறதுலையும் அப்சர்வ் பண்ணுறதுலையும் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அதுதான் எக்ஸ்டர்னல் ரிஸ்க்கு. இதுவே இன்டர்னல் ரிஸ்க்னா என்னென்னா, நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலேட் பண்ணும்போது உங்களை பற்றின ஒரு அபிப்பிராயத்தையும் நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க, உங்களோட வீக்னஸே உங்களுக்கு தெரியல, நீங்கள் பாட்டுக்கு உங்களால் முடியும்னு நினச்சி பண்ணிட்டீங்க, பட் உங்கள் எம்ப்ளாயிஸ்னால அது முடியல. ஸோ அது வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க் விச் இஸ் இன்டர்னல். இந்த எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ரிஸ்க் மிஸ்டேக் ஆகும்போது முதல் கட்டமாக என்ன ஆகும்னு நீங்கள் பாருங்கள். இங்கே பாரு, ஃபஸ்ட்டு கட்டம் என்ன தெரியுமா ஆகும், எரர் இன் இன்டர்பிரேட்டிங் தி என்வாயன்மெண்ட் காஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர். அதாவது நீங்கள் எடுத்த அந்த பிளான், ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா, நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணுறதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. இந்த மிஸ்டேக் நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா என்ன தெரியுமா ஆகும், ஃப்யூச்சரில் லாங் டேர்மில் என்ன தெரியுமா ஆகும், இதே மிஸ்டேக், அதாவது வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுல நம்ம மிஸ்டேக் பண்ணும்போது ஷார்ட் ரனில் பார்த்தா ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர் மட்டும் தான் ஆகும். ஸோ நம்ம புது ஸ்ட்ராட்டஜி மேனேஜ் பண்ணோன்னா இட் வில் பி ஓகே. பட் லாங் டைமில் என்ன தெரியுமா ஆகும்,
என்வாயன்மெண்ட்டில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம மட்டும் அதே ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி சுத்தமாக அவுடேட்டடாக அப்சல்யூட்டட். ஓகே, அது வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளே புரிஞ்சுக்கலாம். நம்ம மிஸ்டேக் பண்ணால் என்ன ஆகும், இன்டர்னலி இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் செல்ஸ் அதில் மிஸ்டேக் பண்ணால் என்ன ஆகும்னா, அப்போ ஆர்கனைசேஷனல் கெப்பாசிட்டியால் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கோப்பப் பண்ணி மேலே வர முடியாமல் போயிடும். ஏன்னா அதானே மிஸ்டேக்கு. நீங்கள் உங்களால் முடியும்னு நினச்ச ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, பட் முடியல, அதான் மிஸ்டேக் ஆகுது. ஸோ ஆர்கனைசேஷனல் கெப்பாசிட்டி வந்து இஸ் அனேபிள் டு கோப் அப் வித் ஸ்ட்ராட்டஜிக் டிமாண்ட்ஸ் இனிஷியல் லெவலில். பட் லாங் லெவலில் என்ன தெரியுமாகும், inconsistencies with the strategy are developed on account of changes in internal capacities and preferences. நீங்கள் லாங் டேர்மில் இதே மிஸ்டேக்கை தொடரும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக அச்சீவ் பண்ண வேண்டியதுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த நம்பர் உங்களால் அச்சீவே பண்ண முடியாது. பிகாஸ் அது எப்போதுமே ஒரு இன்கன்சிஸ்டன்சிஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களால் முடியும் அப்படின்னு நினைக்கிற அந்த அமௌண்ட்டும் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலி ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட்டுக்கும் நடுவில் கேப் அதிகமாக இருந்தால் அந்த கேப் தான் உங்களுக்கு பெரிய ஆப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பேசிக்கலி ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க் வந்து ஒரு 2x2 டேபிளாக போடுறாங்கப்பா. மேலே ஷார்ட் ரன் லாங் ரன்னு, இந்த சைடு வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்னல் போடுறாங்க. போட்டுட்டு அந்த எரர் எப்படி ரெண்டாக பிரிக்கிறாங்கன்னா, எக்ஸ்டர்னல் எரர் இந்த ஷார்ட் ரன் அண்ட் இந்த லாங் ரன், அதேமாதிரி இன்டர்னல் எரர் இந்த ஷார்ட் ரன் லாங் ரன் போட்டு டப்பா போட்டாங்கப்பா. டப்பாவை போட்டு அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறது என்னென்னா, எக்ஸ்டர்னல் ரிஸ்க்கோ இன்டர்னல் ரிஸ்க்கோ கண்டிப்பாக ரிஸ்க்குன்ற ஒரு ஃபேக்டர் நம்மளோட பிஸ்னஸில் இருக்குது. அந்த ஃபேக்டர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்மளால் அவ்வளோ ஈஸியாக புறம் தள்ளிட்டு போயிடவே முடியாது. பிகாஸ் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐக்கியா மாதிரி ஷோரூம்ஸு யூஎஸ்லலாம் அவ்வளோ ஃபேமஸாக இருக்குல்ல, எங்கே பார்த்தாலும் அந்த ஷோரூம்ஸ் இருக்குல்ல. ஐகேஇஎன்னு இந்தியாவில் ஹைதராபாத்தில் தான் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். லைக் ஓப்பன் பண்ணதா ஃபியூ இயர்ஸ் பேக் ஹைதராபாத்தில் ஃபஸ்ட் இல்லை, பட் ஹைதராபாத்தில் ஓப்பன் பண்ணப்போ அது அவ்வளோ பெரிய டாக் ஆஃப் த டவுனாக இருந்தது. பிகாஸ் ஐக்கியா ஷோரூம்லாம் வந்து இந்தியாவுக்கு அப்படி பரவலாக சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரிலாம் வர முடியாது. பிகாஸ் இட்ஸ் வெரி ஹெவி. அங்கே இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து இட்ஸ் கம்பேரிட்டிவ்லி காஸ்ட்லி ஃபார் அன் இண்டியன் பிளத்தோரா. ரொம்ப சிம்பிளாக சொல்லாமே, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்கிறோமே, டெஸ்லா மஸ்க்கு கத்திட்டு இருக்கோம்ல, நம்மளால் டெஸ்லா வாங்க முடியுமா 50 லட்ச ரூபா கொடுத்து? அப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வேணும் இந்தியாவுக்கு. பட் எல்லாராலையும் 50 லட்சம் 60 லட்சம் ஒரு கோடின்னு கொடுத்து டெஸ்லா வாங்க முடியுமானா முடியாது. அப்போ இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ரெவல்யூஷன் எப்படி வெளிப்படும்னா ஓலா எலக்ட்ரிக் மூலியமாக தான். அப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படி ஒரு ரெவல்யூஷன் நடக்குதுங்க. ஆனால் இந்தியாவில் டெஸ்லாவால் அந்த ரெவல்யூஷனை கொண்டு வர முடியல. சைனாவில் 5 லட்சம், சைனாவில் டெஸ்லா கம்பெனி ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் வெஹிக்கிள்ஸு சேல்ஸ் பண்ணுறாங்க. டெஸ்லா கார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இந்தியாவில் அவங்களால 5000 10,000 15,000 இப்படி தான் அவங்களால சேல்ஸ் பண்ண முடியுது. டோட்டலாகவே ஒரு 20,000 காருக்கு மேலே அவங்களால சேல் பண்ண முடியல டெஸ்லாவால். ஏன் நினைக்கிறீங்க? ஸோ இது வந்து ஒரு சைடாக மட்டுமே பார்த்து நம்மளால் ஸ்ட்ராட்டஜி டிசைனே பண்ண முடியாது. டெஸ்லா சொல்லலாம், நாங்கள் தான் வேர்ல்டில் சூப்பரான எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 4 வீலரு, நாங்கள் குவாலிட்டி கொடுக்குறோம், நாங்கள் அவ்வளோ சூப்பராக நாங்கள் வந்து ஆஃப்டர் சேல்ஸ் கொடுக்குறோம், இந்த ஃபீச்சர் இருக்குது அந்த ஃபீச்சர் இருக்குது, டாப் ஓப்பனிங் இருக்குது பாட்டம் ஓப்பனிங் இருக்குதுன்னு என்னத்தை வேணால் வைப்பா. இந்தியாவில் உன்னோட பருப்பு வேகாது. ஏன்னா இங்கே அஃபோர்டபிலிட்டி அவ்வளோ இல்லை. ஓகேவா, ஹோல் ஆஃப் தி இந்தியாவிலே உன்னால் ஒரு 50,000 கார் தான் மேக்ஸிமமே டச் பண்ண முடியும்னா இந்தியா இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ. அதனால தான் அவங்க சைனாவுக்கு போகிறாங்க. அங்கேயே வந்து டெஸ்லாவோட மேனுஃபேக்சரிங் செக்டர் இருக்குது. அங்கேயே they are doing everything in China because Chinese are able to buy 5 lakh Tesla cars. We are able to buy 20,000 Tesla car or 30,000 maximum. இன்னும் சொல்ல போனால் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவல் நம்பர் ஆஃப் சேல்ஸ் ஆஃப் டெஸ்லா கார் இன் இந்தியா வெறும் 5,000 கார் தான். நிறைய பிரச்சனை இருக்குப்பா அதில். இட்ஸ் நாட் லைக் சிம்பிளி அஃபோர்டபிலிட்டி மட்டும் கூட நம்ம பிரச்சனைன்னு சொல்லிட முடியாது. நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சார்ஜிங் செக்ஷன்ஸ் இருக்கணும்ல, சார்ஜிங் கேபிள் இருக்கணும், நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் போய் சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு 50 கிலோமீட்டர் இல்லை 100 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க, மறுபடியும் சார்ஜ் போடணும்னா அங்கங்கே பெட்ரோல் பங்க் இந்தியாவில் இருக்குல்ல, அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் சார்ஜிங் செக்ஷன் எங்கே பார்த்தாலும் இருக்கா? இல்லைல்ல. ஸோ அடிப்படையாகவே ஒரு கண்ட்ரியில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணக்கூடிய ஸ்டேஷன்ஸ் வந்து எவ்ரி 5 கிலோமீட்டர்ஸ் இல்லைன்னு சொல்லும்பொழுது யாராலையுமே அவ்வளோ சீக்கிரம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை டிபெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இட்ஸ் நாட் லைக் ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருந்தால் மட்டும் சக்ஸஸ் ஆகிட முடியாது. ஓகேவா, மக்கள் பணம் பே பண்ண ரெடியாக இருக்காங்க, அதை வச்சு மட்டும் கூட உங்களால் சக்ஸஸ் ஆக முடியாது. எல்லாமே ஒரு சேர ஒன்றா வந்து அமையும் போது தான் சக்ஸஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ டெஸ்லாவால் இந்தியாவில் சக்சீட் பண்ண முடியாத மாதிரி எப்படி சைனாவில் சக்சீட் பண்ண முடியுது? சைனாவில் பிஒய்டின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அவங்க மேக் பண்ணுறாங்க. சீப்பர் ப்ரைஸஸில் கூட தேர் மேக்கிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன் சைனா. ஸோ சைனீஸ் பீப்புள் ஆர் ஏபிள் டு பை போத் டெஸ்லா அண்ட் சீப்பர் வெர்ஷன்ஸ். எல்லாமே அவங்களால பண்ண முடியுது. பட் இந்தியாவில் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ரெவல்யூஷன் 2 வீலரில் தான் நடக்குது. அப்போ 2 வீலர் மேனுஃபேக்சரிங் செக்ஷன்ஸ் வந்து இந்த ரெவல்யூஷனை கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு செம்மையாக வந்து சேல்ஸ் பண்ணி தே ஹாவ் டு மேக் இட் ஷோர் தட் இந்த ரெவல்யூஷனை இந்தியாவில் 2 வீலரில் கொண்டு வர மாதிரி.
ஸோ பேசிக்கலி ரிஸ்க் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோம், கஸ்டமர் பற்றி பார்க்கணும், காம்படிட்டரை பற்றி பார்க்கணும், மார்க்கெட்டை பார்க்கணும், என்வாயன்மெண்ட்டை பார்க்கணும். இந்த பக்கம் நம்மளை பற்றி நம்ம பார்த்துக்கும்போது நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, நம்மளோட லிமிட் என்ன, நமக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸில் நம்மளை பற்றி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறமா வெளியிலேருந்து வரதுக்கு பேர் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்டு. உங்களை பற்றி நீங்கள் பண்ணிக்கிறது ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது, அத்தனை ஆப்ஷன்ஸையும் உங்கள் முன்னாடி வைங்க. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஐடென்டிஃபை தி ஸ்ட்ராட்டஜிக் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஒன்றுட்டு முன்னாடி எத்தனை ஆல்டர்னேட்டிவ் இருக்கோ அது மொத்தம் 5 ஆப்ஷன் இருக்குன்னா 5 ஆப்ஷனை வை, அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை செலக்ட் பண்ணு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வரது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து தேர் ஆல்சோ ட்ரைங் டு மென்ஷன் தட் ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து 2 சைட்லேருந்துமே இருக்கும். டிமாண்ட் சைட்லேருந்தும் இருக்கும், சப்ளை சைட்லேருந்து இருக்கும். ஸோ சப்ளை சைடில் உங்களால் என்ன பண்ண முடியும், ப்ராடக்ட் குவாலிட்டி இருக்கா, ப்ராடக்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, பர்ஃபார்மன்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கா, 10 நிமிஷத்தில் டெலிவரி கொடுக்க முடியுதா, அதே மாதிரி வந்து ஃபோன் வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கா, ஃபோன் செக்ஷனாக அந்த மொபைல் செக்ஷனாக இருந்தால் அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜர், டர்போ சார்ஜர் அதெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியுதா, இதெல்லாம் சப்ளை சைடில் பார்க்கலாம். டிமாண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும்ல, இந்தியாவில் யூ கான் செல் டெஸ்லா. டிமாண்ட் சைடை ஒரு கம்பெனியால் மாற்ற முடியாது. டெஸ்லா கேனாட் சேஞ்ச் இந்தியா, ஓகே, பட் ஓலா எலக்ட்ரிக் கேன் யூஸ் த இந்தியன் 2-வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரெவல்யூஷன். ஸோ டிமாண்ட் சைடில் பெரிய அளவில் நம்மளால் எதையும் மாற்ற முடியாது. ஒரு எக்கானமி தானாக வளர்ந்து வரும் பொழுது அதுக்கேற்ற மாதிரியான ஃப்ளோவில் கம்பெனிஸ் ட்ராவல் பண்ணும்போது தே கேன் மேக் ப்ராஃபிட். ஓகே, பட் ஒரு ப்ராடக்ட், நான் நல்ல ப்ராடக்ட் வச்சுருக்கேன், குவாலிட்டியான ப்ராடக்ட் வச்சுருக்கேன், ஐ வாண்ட் டு சக்சீட் இன் இந்தியான்னும் போது இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். பிகாஸ் இதில் வந்து நிறைய விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து வரும்பொழுது தான் ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து எக்கனாமிக் ட்ரைட்ஸ் அண்ட் காம்படிட்டிவ் கண்டிஷன்ஸ் அண்ட் ஹவு தேர் எக்ஸ்பெக்டட் டு சேஞ்ச் அண்ட் டிட்டர்மின் வெதர் இட்ஸ் ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் ப்ராஸ்பெக்ட் புவர் ஆவரேஜாக எக்ஸலண்ட்டாங்கிறதுலாம் அந்த இண்டஸ்ட்ரியும் அந்த கண்ட்ரியும் பொறுத்து இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி அண்ட் காம்படிட்டிவ் கண்டிஷன்ஸ் டிஃபர் ஸோ மச் that leading companies in unattractive industries can find it hard to earn respectable profits, while even weak companies in attractive industries can achieve good performance. See, இந்த பேராகிராஃப் இன்னும் 4 வாட்டி படிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். இது அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னா, ஜூடியோ மாதிரி கம்பெனிஸு மொத்தம் அவங்களோட டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா, அதாவது ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, மொத்தமாக டோட்டல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3700 கோடி. அவங்க ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 328 கோடி. அப்போ கிட்டத்தட்ட அவங்களோட டோட்டல் ரெவென்யூவில் 10% அவங்க ப்ராஃபிட்டு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் மொத்தமாக ஒரு பொருளை வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறேன்னா அதில் எனக்கு 10 ரூபா ப்ராஃபிட்டு, 90 ரூபா தான் என்னோடய காஸ்ட்டு. இப்படி இருக்காங்க ஜூடியோ. ஆனால் மற்ற செக்ஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ரெவென்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ்க்குலாம் அவங்களோட ரெவென்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா 51,000 கோடி இருக்கும். அவங்களோட ப்ராஃபிட் என்ன 5100 கோடி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக இருக்காது. பிகாஸ் ஒவ்வொரு செக்டர்லேயும் ப்ராஃபிட் ஏர்னிங் கெப்பாசிட்டிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். எந்தெந்த கூட்ஸ் எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவான கூட்ஸாக இருக்கும் அங்கெல்லாம் ப்ராஃபிட்டை அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அப்பேரல் செக்ஷன் இந்தியாவில் செம்மையான பூமிங் செக்ஷன் அப்படின்னா, நீங்கள் வந்து நாட் ஈவன் நேஷனல் பிளேயர், ஸ்டேட் லெவல் பிளேயர் கூட கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து திண்டுக்கல்ல மட்டும்தான் உங்கள் கடை ஃபேமஸ் அப்படின்னு வச்சா கூட மக்கள் அப்பேரல்ஸ் நிறைய வாங்குறாங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் நிறைய நிற்கும். இதுவே நீங்கள் ரொம்ப அன்அட்ராக்டிவான இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, யூ ஆர் மேக்கிங் ஒன்லி பேராசிட்டமால் அப்படின்னா, கோவிட் மாதிரி ஏதாவது செக்ஷன் வந்தால் நிறைய விற்கும், மற்ற டைமில் டல்லாக தான் இருக்கும். ஸோ மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் பேராசிட்டமால்ஸ் இஸ் நாட் அன் அட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி வேர் எவ்ரிபடி கேன் ஏர்ன் சூப்பர் ப்ராஃபிட்லாம் கிடையாது. கோவிட் டைமில் அது சூப்பர் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுச்சு. ஓகே, ஸோ வித் திஸ் we're finishing this session and I'm going to tell you one important fact. அதுக்கப்புறம் இந்த கிளாஸை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த டோலோ 650 இருக்கு இல்லையா, இது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பேராசிட்டமால் வந்து 500 mgஸில் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்துச்சான். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம 4 வாட்டி மாத்திரை போடணும். காலையில் ஒன்று, அதுக்கப்புறம் 11 o'clock ஒன்று, அதுக்கப்புறம் மதியானம் 3 o'clock, திருப்பி நைட் 8 o'clock. இந்த மாதிரி 4 times வந்து பேராசிட்டமால் நம்ம எடுத்துக்கணும். பிகாஸ் பர் டேக்கு 2000 mg எடுத்துக்கணும் நம்ம. அப்போ என்ன ஆச்சுன்னா, இது ஸ்ட்ராட்டஜி நான் சொல்ல ட்ரை பண்ணுறது என்னென்னா, ஸ்ட்ராட்டஜி பாருங்கள் அவங்க இவ்வளோ அழகாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு. மற்றவங்க எல்லாருமே வந்து கால் பால் அந்த மாதிரி க்ரோஸினுங்களாம் 500 mg போட்டுட்ருந்தாங்க. அப்போ 4 வாட்டி போடணும் அந்த மாத்திரை ஒரு நாளைக்கு. இப்போ டோலோ என்ன பண்ணுறாங்க, பேராசிட்டமாலும் ஒன்றும் பெருசாக வித்தியாசமாக கொண்டு வர முடியாது, குவாலிட்டியில் மட்டும் என்ன பெருசாக வித்தியாசமாக கொண்டு வர முடியும், மருந்தில் இத்தனை % சேர்க்கணுன்னா அவ்வளோதான் சேர்க்க முடியும் பேராசிட்டமாலில். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அழகாக இதை 650 பிரிக்கிறாங்க. 650 650 650 அப்போ என்ன ஆயிடுது, 1950 வந்துடுது. ஓகேவா? 650 650 into 650னா 3 6 are 18, இது ஒரு 150 1950 grams வந்துடுது. ஆனால் நீங்கள் 3 வாட்டி மாத்திரை போட்டால் போதும். ஸோ பர் டேக்கு 2000 gramsக்கும் வந்துடும். ஒரு நாளைக்கு நீங்கள் 3 வாட்டி மாத்திரை போட்ட மாதிரி இருக்கும். 3 வேளை சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு மாத்திரை போட்ட மாதிரி இருக்கும். அதனால டோலோ 650 ஹிட் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் மூவ் பண்ணணும்.
இந்தியாவில் இருக்கவங்களும் 3 வேளை சாப்பிடுவாங்க, ஓகேவா? அவங்க ஃபுட்டோட சேர்த்து எடுத்துக்கிற மாதிரி இந்த எம்ஜியை கணக்கு பண்ணி வேரியேஷன்ஸ் கொண்டு வருது. இது வந்து இவங்களால் மட்டும் தான் செய்ய முடியுமா? ஏன் அதுக்கப்புறம் க்ரோசன் கூட 650 கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் தட் நீங்கள் ஒன்று செய்கிறீங்கன்னா அது இன்னொருத்தர் காப்பி அடிக்க ரொம்ப நேரம் ஆகிடாது. பட் நீங்கள் அந்த செய்கிற விஷயம் மட்டும் மற்றவங்களால காப்பியே அடிக்க முடியாமல் இருந்துச்சுன்னா then that is called as that competitive advantage that you can have over the other competitors that they cannot copy it at all. நீங்கள் தான் அடி ஜாம்பவான் அப்படின்னு இருக்கலாம். Okay, I hope you have understood the second part of chapter number 2, Strategic Management, CA Intermediate explained in Tamil. Please do subscribe and support. Thank you.